வெற்றி சதி சீரியலில் இப்போ அடுத்து என்ன மாதிரி கொண்டு போகணும்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. வெற்றி எனக்காக தியாகம் செஞ்சுருக்காங்க. கூடிய சீக்கிரம் வெற்றி வந்து எப்படி இருந்தாலும் காப்பாற்றி ஆகணுங்கிற மோட்டிவில் வந்து வெற்றி வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. நம்ம சக்தி அப்பான்னு பார்த்து பூஜா வந்து ரங்கநாயகி அம்மாவை வந்து ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்காங்க. அத்தை இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வீட்டில் யார் இருக்கிறது யார் இருக்காமல் இருக்கிறதுன்னு எனக்கு சுத்தமாக புரியவே இல்லை. சக்தி இனிமேட்டு இந்த வீட்டிலே இருக்கக்கூடாது. வெற்றி வந்து தியாகத்தை வந்து சுமக்கிற அளவு தான். சக்தி வந்து ஒருத்தான ஆள் இல்லை. ஆனால் நம்ம அதை சொன்னால் கூட கேட்க மாட்டான். என்ன பண்ணலான்னு கேட்டால் சக்தி வந்து எனக்கு காப்பாற்றுவா அப்படின்னு சொல்கிறா. வெற்றிக்கு வந்து நம்பிக்கை கொடுத்து அவனை வலையில் வந்து சிக்க வச்சுட்டா. நம்ம சக்தி அவன் ஆல்ரெடி போலீஸ் ஸ்டேஷன் போகும்போது இவ தான் ஐடியா கொடுத்து உள்ளே வச்சுருப்பா. கடைசியில் வந்து நம்மக்கிட்ட எதுவுமே தெரியாத மாதிரி பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அந்த இடத்துல நம்ம பூஜா வந்து ரங்கநாயகிட்ட இனிமேட்டு வந்து சக்தி இந்த வீட்டிலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பெட்டி படிக்கையோட ரெடியாக வந்து இருக்காங்க. அத்தை சக்தி வந்துட்டான்னு சொல்லும்போது பெட்டி எடுத்து மூஞ்சிலே விட்டெறிகிறாங்க. என்னடி நினச்சிட்டு இருக்க? நீ முதல்ல யார் இந்த வீட்டுக்குள்ளே வரத்துக்கு? வெற்றி இருக்கும்போது நீ இந்த வீட்டுக்கு வரலாம். வெற்றியே வந்து போயிட்டான். அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு இந்த வீட்டுக்குள்ளே வந்துகிட்டு இருக்க? உனக்கும் இந்த வீட்டுக்கு சம்மந்தமே இல்லை. அத்தை இது என்றைக்கா இருந்தாலும் வெற்றி வீடு. அப்படி இருக்கும்போது எனக்கு இங்கே முழு உரிமை இருக்குது. அதை பற்றிலாம் இப்போ உங்கள்கிட்ட பேசி நேரத்தை வந்து வீணடிக்க விரும்பலை. என்ன சொன்னீங்க? வெற்றி இருந்தால் தான் இந்த வீட்டுக்கு வரணுமா? வெற்றி எனக்காக தான் உள்ளே போயிருக்காங்க. அவங்கள வந்து எப்படி இருந்தாலும் நான் வீட்டுக்கு வெளில கொண்டு வந்துடுறேன். தப்பெல்லாம் யாரோ பண்ணிட்டு எங்கள் மேலே பழி போட்டுட்ருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரிலத்த. எதுக்காக நீங்கள் இது மாதிரி முடிவு எடுத்திருக்கீங்க? இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சக்தி வந்து பேசுகிறாங்க. உடனே வந்து வெற்றியோட அப்பா செல்வன் முருகனும் கடுப்பாயிட்டாங்க. அந்த இடத்துல சக்தி அம்மாவை நீ வீட்டை விட்டு துரத்துது ரங்கநாயகி ரொம்ப பாவம், அவ்வளோதான் சொல்லுவேன். சும்மானு இருங்க. எனக்கு தெரியும் என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு. இவ பண்ண தப்புக்கு ஏன் புள்ள வந்து பாதிக்கப்பட்டவன் மாதிரி உள்ளே வந்து போகிறான். எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? இதுக்கு தான் அவனுக்கு கோடி கோடிக்கையாக வந்து சொத்து வந்து சேர்த்து வச்சுருக்கேனா? அவன் நல்லபடியாக நிம்மதியாக வாழ்கிறதுக்கு தான் நான் இத்தனை கோடி சேர்த்து வச்சுருக்கேன். அப்படி இருக்கும்போது இதெல்லாம் என்னால் ஜீர்ணிக்கவே முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம செல்வன் முருகன்கிட்ட ஏய் நான் கேட்குறது என்ன, நீ சொல்கிற பதில் என்ன? சக்தி எப்படி இருந்தாலும் வெற்றி வந்து மீட்டெடுத்து கொண்டு வந்துடுவா. மாமா உங்கள் மேலே எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி தான் என் மேலேயும் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த வாக்குறுதியை நான் காப்பாற்றுறேன் மாமா. வெற்றி தப்பு பண்ணலை. உண்மையான குற்றவாளி என்னன்னு நான் கண்டுபிடிச்சே தருவேன். என் பையனை எப்படி வெளியில் கொண்டு வரணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி ரங்கநாயகமாக பேசுகிறாங்க. உங்களுக்கு தெரியாத அத்தை. ஏன்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு இதுதான் சரின்னு நம்புறீங்க. நான் கண்ணை திறந்துட்டு எது சரின்னு நான் தேடுறேன். சரிங்களா? உங்களுக்கும் எனக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்குது. நீங்கள் பாசத்தில் நம்பிக்கை தருவங்க செய்கிறீங்க. என்னடி நான் செஞ்ச நம்பிக்கை தருவங்க? பார்த்தீங்களா அத்தை, உங்களையே வந்து எப்படியெல்லாம் திட்டுறா. வெற்றி வந்து உள்ளே போனதுக்கான காரணமே நீங்கள் தான் சொல்லுவாங்க அத்தை. இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லி பூஜா வந்து ஏற்றி விட்றாங்க. பூஜா நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க செல்வம் முருகன். நம்ம வெற்றியோட அப்பா பூஜாவை எதுக்கு நான் திட்டுறேன்னு சொல்லி சரளா வந்து கேட்குறாங்க. நீங்கள் கோவப்படலான்னு எல்லா உரிமையும் இருக்குது. பூஜாவை திட்டுங்க அடிங்க. ஆனால் சக்திக்காக எதுவும் பண்ணாதீங்க. சக்தி இங்கே பேசுகிறதெல்லாம் வேஸ்ட்டுமா. அது மட்டும் தெளிவாக தெரியுது. உன்னை வீட்டை விட்டு துரத்தணும்னு முடிவு பண்ணிட்டா. ஆமாம் தப்பு பண்ணுறதெல்லாம் சக்தி தானே. அப்படி இருக்கும்போது என் புள்ள வந்து உள்ளே பாதிக்கப்பட்டிருக்கான். அதனால எனக்கு கோவமும் ஆத்திரமும் வரும். அத்தை அப்போனா நான் அந்த குற்றத்தை பண்ணேன்னு நீங்கள் நம்புறீங்க. போலீஸ் ஸ்டேஷனில் ஏதோ வந்து சாட்சியெல்லாம் சொல்கிறேன். நீங்கள் கண்ணிலே பார்க்காத விஷயத்த மற்றவங்க சொல்கிறாங்கங்கிற ஒரே காரணத்துக்காக நீங்கள் வந்தீங்க. ஆல்ரெடி பொய் சாட்சியெல்லாம் நீங்கள் சொன்னீங்களே, அதெல்லாம் எனக்கு தெரியாமல் போச்சுன்னு நினைக்கிறீங்களா? எதையும் மறக்க முடியாது. அதுக்கு தான் என்ன நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வச்சப்போ என்னை அசிங்கப்படுத்தினல்ல அத்தை. அது வேறு விஷயம், இது வேறு விஷயம். அது உங்கள் குடும்பத்தோட மானவ மரியாதையை நான் வந்து தூக்கி ஒரு படிக்கு மேலே வந்து நிப்பாட்டினேன். நீங்கள் தான் வந்து தப்பாக புரிஞ்சு நம்ம குடும்பத்தை வந்து இது மாதிரி அவமானப்படுத்துகிறீங்க. பார்த்தீங்களா அத்தை, நீங்கள் இருக்கிறதுனால தான் இந்த குடும்பத்துக்கு வந்து அவமானமாக இருக்கான். நீங்கள் அப்படி பஞ்சாயத்துலலாம் உட்காந்து தீர்ப்பு சொல்கிறீங்கன்னு சொல்லாமல் சொல்கிறா. ஏய் நான் என்ன சொல்லிகிட்டு இருக்கேன், நீ என்ன சொல்லிகிட்டு இருக்க? மரியாதை இந்த வீட்டை விட்டு வெளில போ. என்னால் கண்டிப்பாக இந்த வீட்டை விட்டு வெளில போக முடியாது. நான் இங்கே தான் இருப்பேன். உங்களால் என்ன கிழிக்க முடியுமோ கிழிச்சிக்கங்க அப்படின்னு சொல்லி என்னால் ஒரு செகண்ட் ஆகுமா சொல்கிறதுக்கு. ஆனால் இப்போ என்னை நம்பி வெற்றின்னு ஒருத்தன் இருக்கான். மலை போல் நம்பிக்கிட்டு இருக்கான். உங்ககிட்ட சண்டை போட்டு டயத்தை வேஸ்ட் பண்ணுறதை விட நான் கூடிய சீக்கிரம் இந்த வீட்டுக்கு வெற்றியோடு தான் வருவேன். சரிங்களா? வெற்றி உள்ளே போயிட்டான். எப்படி இருந்தாலும் வெற்றியை சேவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இந்த வீட்டில் யாரும் தப்பு கணக்கு போட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லும்போது செம மாசா கெத்தாக இருந்துச்சு. அப்போனா ரங்கநாயகி அம்மாவில் வந்து வெற்றியை வந்து சேவ் பண்ண முடியாது. உன்னால் சேவ் பண்ண முடியும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி பூஜா வந்து கேட்குறாங்க. பார்த்தீங்களா அத்தை, உங்ககிட்டயே சவால் விடுற அளவுக்கு இவளுக்கு ரொம்ப அறிவு அதிகமாக. அத்தை தேவையில்லாம மற்றவங்க பேச்சை கேட்டுட்டு இருக்காதீங்க. நான் இங்கேருந்து கிளம்புறேன். ரங்கநாயகி முன்னாடி வந்து தோற்று போயிட்டேன்னு ஒத்துக்க சரியா அப்படின்னு சொல்லி பூஜா வந்து தேவையான ஒம்படியாக வந்து ஒம்பளுக்குறாங்க. நானும் ரங்கநாயகமாவும் இப்போ சண்டை போடணும். வெற்றி வந்து நிரந்தரமாக உள்ளே இருக்கணும். அதுதானே பூஜா உன்னோட ஆசை அப்படின்னு சொல்லும்போது பூஜா வந்து மறைக்கிறாங்க. என்னது நம்ம மனசில் இருக்கலாம் இப்படி கோத்து விட்டுட்டாலே இது சரி வராதே அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம பூஜா.
பார்த்தீங்களா அத்தை, நான் போய் அப்படியெல்லாம் நினைப்பேனா? இந்த குடும்பத்துக்கு எவ்வளோ விசுவாசியாக நடந்துக்கிறேன். இவ தப்பு மேலே தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கா. இதே மாதிரி தான் ஒவ்வொரு பூஜையிலையும் நம்மளை அசிங்கப்படுத்திட்டு இருக்கா. இவங்க ஃபேமிலியில நம்ம பட்ட அவமானம் என்ன, கஷ்டம் என்ன, அதெல்லாம் இங்கே சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. ஆனால் என்னை மட்டும் திட்டுறதுக்கு வந்துட்டா பார்த்தீங்களா? ஏய் பூஜா இந்த வீட்டுக்கு விசுவாசியாக தான் இருந்திருக்கா. உங்கள் பக்கத்தில் காலு பக்கத்தில் ஏதோ சுற்றிக்கிட்டு நெளிஞ்சிக்கிட்டு இருக்கு. அதை பார்த்தா நீங்கள் வந்து நல்லதுன்னு நினச்சி வளர்க்குறீங்க, பாலெல்லாம் ஊற்றுறீங்க. கடைசியில் அது தலைக்கு மேலே ஏறி பண்ணாமல் விடாது. பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு மாஸ் பண்ணுறாங்க. வெற்றி வரட்டும், உண்மையான குற்றவாளியை நான் கண்டுபிடிச்சி அவனை உள்ள தள்ளாமல் நான் விட மாட்டேன்னு சொல்லி வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம சக்தி எக்ஸ்ட்ரா நிறையா இருந்துச்சுன்னே சொல்லலாம். அவங்க மாட்டு வீர நடையாக போகிறாங்க. பூஜா வந்து பயப்படுறாங்க. அச்சச்சோ இவன் மாட்டு உண்மையான குற்றவாளி என்ன கண்டுபிடிச்சி உள்ளே வச்சுருவாளோ. நிச்சயம் அங்கே சிசிடிவி ஃபுட்டேஜ் எதுவுமே கிடையாது. அப்படி இருக்க சூழ்நிலை நான் தான் அங்கே வந்துட்டு போனேங்கிற அடையாளத்தையும் கண்டுபிடிக்க முடியாது. என்ன பண்ணலாம்? நிச்சயம் ஆதாரம் எதுவும் இருக்குமோ? எதுக்கும் நம்ம அந்த பில்டிங்கில் சுற்றி ஆதாரம் எதுவும் இருக்குமான்னு பார்க்க போகிறாங்க பூஜா. வெயிட் பண்ணி பார்ப்போம்.